நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. கொல்கதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இரவு தியானத்திற்கு ஆதாரமாக இயேசு சிலுவையிலே சம்பாதித்த மற்றொரு ஆசீர்வாதத்தை தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மத்தேயு 8:17 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எது நடந்தது? இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் வியாதியஸ்தர்களாக இருந்து அனைவரை சுத்தமாக்கினார். மத்தேயு 14:14 அவ்விதமாய் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, பிணியாளிகள் எல்லாரையும் அவர் சுத்தமாக்கினார் என்று மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது. லூக்கா 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் அவ்விதமாய் சொல்லுகிறது. அப்போது இது ஒரு இயேசு சம்பாதித்த ஒரு ஆசீர்வாதம். சிலுவையில் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அநேக நேரம் வியாதி வரும் பொழுது, சரீரத்தில் மருத்துவர்களால் குணமாக்க முடியாத நோய்கள் வரும் பொழுது, மருத்துவர்கள் கைவிட்ட நிலைமையிலே நாம் வேதனைப்படுகிறோம். நம்முடைய நோய்களிலிருந்து நமக்கு யார் விடுதலை கொடுப்பார், யார் நமக்கு சுகம் கொடுப்பார், யார் இந்த சரீர பிணியிலிருந்து நமக்கு விடுதலை தருவார்னு சொல்லி நம்முடைய உள்ளம் ஏங்குகிறது. இயேசு சொல்கிறார், அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ வியாதியோடு வாழ்வது என்னுடைய சித்தம் அல்ல. ஏனென்றால் சிலுவையிலே உன் பாவங்களை சுமந்தது மாத்திரமல்ல, உன் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு உன் நோய்களை சுமந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், நம்ம நிறையா நேரம் நினைக்கிறோம், நோயை சுகமாக்குறதுக்குன்னே டாக்டர்ஸ் இருக்கிறாங்களா, அவங்க ப்ரொஃபஷன் அது தானே. அப்புறம் எதுக்காக ஆண்டவர் நோயத்தை சுகமாக்கணும்னு நினைக்கிறோம்? மருத்துவருடைய பணியை வேதம் ஒரு நாளும் அற்பமாய் சொல்லவில்லை. மருத்துவர்களை வேதம் அற்பமாய் எண்ணவும் இல்லை. அல்லது நீங்கள் மருந்தே எடுக்கக்கூடாது, நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் வியாதி வந்தால், அப்படிலாம் பைபிளில் போடப்படலை. எதற்கு இப்படி நான் சொல்கிறேன்? முதலாவது யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, மருத்துவச்சிகள்
தேவனுக்கு பயந்ததினால் அவர்கள் குடும்பங்கள் தலைக்கும்படி கர்த்தர் செய்தார். மருத்துவர்களுடைய பணி பாராட்ட பெற்றிருக்குது. அது மாத்திரமல்ல, எரேமியா 8:22 சொல்லுது, கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின் ஏன் என் ஜனமாகிய குமாரத்தை சுஸ்தமடையாமற் போனாள்னு ரண வைத்தியனுடைய பங்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9:12 பிணியாடிகளுக்கு வைத்தியன் வேண்டியதில்லை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை என்று சொல்லி. அது மட்டும் இல்லை, லூக்காவை குறித்து கொலோசியர் 4:14 பிரியமான வைத்தியனாகி லூக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு. மருத்துவர்களை ஆண்டவர் ஒரு நாள் அற்பமாக நினைக்க மாட்டார். ஆனால் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட எத்தனையோ பேரை தேவன் தன்னுடைய வல்லமையினால் சுகமாக்கி இருக்கிற ஏராளம் உதாரணங்களை, எடுத்துக்காட்டுகளை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு தேவபக்தி உள்ள போதகர் ஒரு சபையிலே போதகராக பணியாற்றி வந்தார். ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளை ஒரு சபை போதகராக பணியாற்றி வந்தார். இது பல ஆண்டுகளுக்கு முன்பு தான் நடந்த ஒரு சம்பவம். திடீரென்று அவர் இருந்த அந்த நகரத்திலே பிளேக் நோய் என்னும் ஒரு கொடிய கொள்ளை நோய் பரவியது. அவருடைய திருச்சபையை சார்ந்த அநேக தேவனுடைய பிள்ளைகள் மரித்து விட்டார்கள். அவருடைய உள்ளமே உடைந்து போனது. ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு கடைசி திருவிருந்து கொடுத்து அடக்க ஆராதனை நடத்தி வரும் பொழுதெல்லாம் அவருடைய உள்ளம் உடைஞ்சு போயிருமா. ஒரு நாள் அவருடைய ஒரு சின்ன பையன் வந்தான். எங்கள் அக்கா மரிக்கும் தருவாயில் இருக்கிறா, அவளுக்கு கடைசி ஜெபம் செய்து அவளை அடக்கம் செய்ய வாருங்கள் ஐயான்னு அந்த போதகரை கூப்பிட்டு. அவருடைய உள்ளமே உடைந்து போனது. என்னுடைய திருச்சபை மக்களை அடக்கம் செய்வதற்காகவா என்னை போதகராக வைத்திருக்கிறீர் ஆண்டவரே என்று அவர் கதறினார், கண்ணீர் விட்டார், அழுதார். தேவ சன்னிதானத்திலே உடைந்த உள்ளத்தோடு அவர் போட்ட கூப்பாடை ஆண்டவர் கேட்டார். என்ன நடந்துச்சு? அவர் அங்கே போய் அந்த பிள்ளைக்கு கடைசி நற்கரணை கொடுத்து அவளை அடக்கம் செய்ய போகல. இயேசுவே இவளுடைய சரீரத்தில் உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கட்டும் ஜெபம் பண்ணார். இந்த பிள்ளை பிழைத்து கொண்டாள். அதே மாதிரி இந்த பிளேக் நோய் பாதிக்கப்பட்டு சாகும் தருவாயில் இருந்த ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணி தேவ வல்லமை அவர்களை தொடும்படி செய்தார். அதுக்கு பிறகு அந்த பட்டணத்தில் ஒரு மனிதர் கூட, குறிப்பாக அவருடைய திருச்சபை மக்கள் ஒருவர் கூட பிளேக் நோயால் மறிக்கலைன்னு சரித்திரம் சொல்கிறது. தேவ பிள்ளைகளே, மருத்துவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம். எங்களால் முடிந்த வைத்தியம் செய்து விட்டோம், இனி எங்களால் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் தேவன் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட எத்தனையோ பேரை என்னுடைய ஊழியத்திலும், என்னுடைய உறவினர்களிலும், என்னுடைய குடும்பத்திலும் ஏராளம் சாட்சிகளை நான் நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே போக முடியும். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஓரல் ராபர்ட்ஸ் தேவனால் சுகமளிக்கும் ஊழியத்திலே வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட தெய்வ ஊழியர். இவருக்கு எப்படி இந்த சுகமளிக்கும் ஊழியத்திலே ஒரு ஆர்வம் ஏற்பட்டது? இவருக்கு காசநோய் இருந்தது. 17 வயதிலே மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார். காசநோய் பாதித்த இவரை தூக்கி கொண்டு ஒரு கூட்டத்திற்கு சென்றார்கள். அங்கே ஒரு தேவ ஊழியர், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே சுகமடைவாயாக என்று சொன்ன பொழுது அவருக்கு பரிபூர்ண சுகம் கிடைத்தது. அந்த காசநோயிலிருந்து மாத்திரம் ஆண்டவர் அவருக்கு விடுதலை கொடுக்கல. அவருக்கு ஸ்டாமரிங் ப்ராப்ளம் இருந்துச்சு, ஒரு திக்குவாய் பிரச்சனை இருந்துச்சு. அதையும் ஆண்டவர் குணமாக்கி விட்டார். ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்பினார். லெஸ்டர் ஸ்மரால் தேவனால் வல்லமையாக சுகமளிக்கும் ஊழியத்தில் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட தேவ ஊழியர். இவருக்கு எப்படி சுகமளிக்கும் ஊழியத்தில் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது? இவருடைய தாயாருக்கு கேன்சர் நோய் வந்தது. அந்த கேன்சர் நோயில் இருந்து அவருடைய தாயார் அவர்களுக்கு விடுதலையும் பரிபூர்ண சுகத்தையும் கொடுத்தார். ஆகவே அவரும் இந்த சுகமளிக்கும் ஊழியத்தில் ஈடுபட்டு திரளான மக்களுக்கு தேவனுடைய சுகமளிக்கும் வரத்தை கொண்டு வந்து கொடுத்தார். சுகமளிக்கும் வல்லமையினால் அநேகரை சுகமாக்கினார். அது மட்டுமல்ல, ஒரு சம்பவத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்தியாவில் இருந்து ஒரு தேவ ஊழியர் ஜான் ஆஸ்டின், இப்பொழுது இருக்கிற போதகர் ஜோயல் ஆஸ்டினுடைய தகப்பனார் ஜான் ஆஸ்டின் அவருடைய திருச்சபைக்கு ஒரு நாளிலே சென்றிருந்தார். அந்த ஜான் ஆஸ்டின் ஐயாவுடைய திருச்சபையில் அவர்கள் இப்பொழுது தேவருடைய ராஜ்யத்தை சேர்ந்து விட்டார். அவர்கள் மகன் ஜோயல் ஆஸ்டின் தான் இருக்கிறார்கள். அது ஹூஸ்டன் நகரில் அமெரிக்காவில் இருக்கிறது என்று நினைக்கிறேன். அங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும். வியாதியோடு இருக்கிற தேவ பிள்ளைகளை அவருடைய மனைவி ஜான் ஆஸ்டின் ஐயாவுடைய மனைவி
முன்னே வரும்படி அழைப்பார்கள். வந்து அவர்களுக்காக ஜெபிக்கும்படி சபையாருக்கு உந்துதல் கொடுப்பார்கள். சபையாரும் அந்த வியாதிஸ்தர்களுக்காக அந்த போதகர் ஜான் ஆஸ்டின் மனைவியோடு சேர்ந்து ஜெபிப்பார்கள். அப்படி அந்த மக்களை கூட்டிக் கொண்டு போய் ஜெபம் பண்ண வைக்கும் பொழுது அந்த ஒரு தரிசனத்தை இந்தியாவிலிருந்து போன அந்த ஊழியர் கண்டாராம். என்ன கண்டாராம்? அந்த முன்னால் சென்ற பிணியாளிகளோடு தேவதூதர்கள் இருவர் அவர்களோடு சென்று விட்டு திரும்ப அவங்கவுங்க இடத்துக்கு வரும்போது அவர்களோட கொண்டு இடத்துல கொண்டு விட்டுட்டு வர்றத அந்த காட்சியை கண்டாராம். ஆண்டவர் அந்த ஊழியருடைய இந்தியாவிலும் சென்ற அந்த ஊழியருடைய காதில் ஒன்று சொன்னாராம், இந்த திருச்சபையில் செய்யப்படுகின்ற எல்லா ஊழியத்திலும் எனக்கு மிக மனதிற்கு பிடித்த ஊழியம் இந்த ஊழியம் தான் சொன்னாராம். ஆம், அந்த தேவ பிள்ளைகள் அநேகரை தேவன் இந்த ஊழியத்தில் வலிமையாக பயன்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக டிஎல் ஆஸ்பான் அப்படின்னு ஒரு தேவ ஊழியர் இருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொருத்தரையும் அவங்க மீட்டிங்கில் லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடுவாங்க. ஒவ்வொருத்தரையும் அவங்க தொட்டு தனிப்பட்ட முறையில் தொட்டு ஜெபிக்க முடியாது. அதனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, விசுவாசத்தை வேத வசனத்தில் மேல் வைக்கும்படி அநேக வேத வசனங்களை அவருடைய பிரசங்கத்திலே சொல்வார்கள். ஜனங்கள் அந்த குணமளிக்கும் வேத வசனங்கள் மீது விசுவாசத்தை வைக்கும் பொழுது அவங்க ஆட்டோமேட்டிக்காக சோகம் அடைஞ்சிருவாங்க. அதே மாதிரி சார்ல்ஸ் பிரைஸ் என்ற தேவ ஊழியரும் ஸ்மித் விகில்ஸ்வொர் என்ற தேவ ஊழியர் என்ன செய்வாங்கன்னா, மார்க்கில் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொன்ன வண்ணமாக எண்ணெய் பூசி வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்பார்கள். அவர்கள் வியாதியஸ்தர்களுக்காக எண்ணெய் பூசி ஜெபிக்கும் பொழுது வியாதியஸ்தர் சுகமாவார்கள். கேத்ரின் குல்மன் அம்மையாரும் பென்னிகின் அவர்களும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து ஜனங்களை தொட்டு சுகமாக்கும்படி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதத்திலும் ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். இன்று கூட நீங்கள் வியாதியோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டோடைய சித்தம் உங்களை குணமாக்குவது. இந்த நிகழ்ச்சி முடிவில் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். என்னுடைய ஊழியத்தில் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ நிகழ்ச்சியை சொல்ல விரும்பலை. என்னுடைய காரியத்தை நான் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா கவனிங்க, இயேசு சிலுவையிலே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். காரணம் என்னென்னா, நம்ம நோயோட பலவீனத்தோட சரித்திர வலியோட வேதனையோட கஷ்டங்களோட பாடுகளோடு இருக்கிறது அவருக்கு விருப்பம் கிடையாது. எந்த தகப்பனாராவது தன்னுடைய குழந்தை நோயினால் வாடுவதை விரும்புவார்களா? நம்முடைய பரம தகவன் ஒரு நாள் விரும்ப மாட்டார். அதனால் விசுவாசத்தோடு ஜெபிங்கள். வேதம் திட்டமும் தெளிவாய் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11:40 ஆண்டவர் சொல்கிறார், நானே உன் பரியாரியை கர்த்தர். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில். யாத்திராகமம் 23:25 சொல்கிறது, அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன். உபாகமம் 7:15 சொல்கிறது, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமணி நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினே அவர் மேல் வந்து அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். 1 பேதுரு 2:24 சொல்கிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரித்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். யாக்கோபு 5:15 சொல்கிறது, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லி. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டிலின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று. சங்கீதம் 107:20 சொல்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புகிறார் என்று. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்கள் சொல்கிறது, இப்படி வேத வசனம் அவர்களை கண்டுபிடிக்கிற ஜீவனர் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, எரேமியா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நான் அவர்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதி சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். சங்கீதம் 91:10 வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளை பற்றி, இஸ்ரவேல் ஜனங்களாகிய தேவ பிள்ளைகளை பற்றி சொல்லும்போது சங்கீதம் 105:37 சொல்கிறது, அவர்கள் கோத்திரங்களிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது இல்லை என்று சொல்லி. ஆண்டவர் இந்த ராத்திரியிலே உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். என்னோடு சேர்ந்து விசுவாசமாய் ஜெபிப்பீர்களா? கண்களை மூடுங்கள், உங்களுடைய கரங்களை வியாதி இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பின் பரம தகப்பனே, வியாதியோடு சரீரத்திலே பலவிதமான வலிகளோடு வேதனைகளோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களுடைய சரீரங்களை விட்டு சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், ஸ்மார்ட் டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறவர்கள்,
டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், யூடியூப் மூலமாக, ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், இப்படி சரங்களை விட்டு அவருடைய வியாதிகள், பலவீனங்கள், நோய்கள் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். தீராத முதுகு வலி, பேக் பெயின், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். முழங்கால் வலி, முட்டு வலி, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இடுப்பு வலி, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். கட்டிகள், வேண்டாத வளர்ச்சிகள் கரைந்து போகும்படி, தெரியாமல் மறைந்து போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஃபைப்ராய்டு கட்டிகள், சிறுநீரக கற்கள், ஃபைப்ராய்டு கட்டிகள், சிறுநீரக கற்கள், கர்ப்பப்பை கட்டிகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே கரைந்து போகும்படி, தெரியாமல் மறைந்து போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும். குழந்தை பாக்கியான ஆசீர்வாதத்தை காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுத்துடணும். பெற பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வத்தை அருளி செய்தரணும். நன்றி, கோடான கோடி நன்றி. சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்களே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வைங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய முந்தைய கடந்த நிகழ்ச்சிகள் மூலமாக அற்புதங்களையோ, ஆசீர்வாதங்களையோ, நன்மைகளையோ, பயன்களையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, என்றென்று அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ அது ஏதுவாக அமையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.